ஆமாம், இனிய பாடல்களை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். எங்களுடன் ஒரு நபர் அழைப்பினை மேற்கொண்டிருந்தார். அவர் கூறியது, என்னுடைய சகோதரன் கூட இன்றைய பிறந்த நாள் என்று கூறியிருந்தார். அவருடைய பெயர் நிஜாஸாக இருக்கின்றது. அவருக்குரிய எங்களுடைய கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய கழகத்தை சேர்ந்த எங்களுடைய அன்பு தோழராக இருக்கின்றார், எங்களுடைய சேராக இருக்கின்றார், பிஎம்டியாக இருக்கின்றார் எங்களுடைய ராஜா சார். அவர்களுடைய இன்றைய பிறந்த நாளாக இருக்கின்றது. அவருக்கும் இன்றைய எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்தும் ராசிபாலனுடன் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து பார்ப்போம்னா, நாங்கள் வந்து அடுத்ததாக கடகராசிக்கு என்ன பலன் அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி தான் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக கடகராசி நேரடி உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு சந்திராட்சமம் தொடங்குவதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தவறாமல் போய் முடியும். மற்றவர்களை பற்றி வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லதாமா. முக்கியமான ஒரு விடயம், வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும், சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லி தான் கடகராசிக்கு அமைந்திருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா சந்திராட்சம் தொடங்க போவதாம். அதனால் சந்தேகப்படுவதில் முதலில் நிறுத்தி விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகள் கூட பெரியதாக தவறாகத்தான், அந்த வார்த்தை ஒன்று சொன்னீங்கண்டா வந்து அது தவறாகத்தான் இன்றைக்கு அமைய போகுது. ஆமாம் ஈஸ்வரி, இன்றைய நாள் அவர்களுக்கு கொஞ்சம் அசமந்த போக்குள்ளான நாளாக இருக்கின்றது. அவர்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கு பிரச்சனையில் தான் முடியக்கூடிய நாளாக இருக்கின்றது. நீங்கள் இன்றைய நாளுக்குரிய உங்களுடைய ராசிக்குரிய கடக ராசிக்குரிய உரியர்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாளை கடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய பலன் உங்களுக்கு இனியதாக இருக்கட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து அடுத்த ராசியை பார்ப்போம்னா சிம்ம ராசி நேருக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றன நாங்கள் வந்து அவங்களுக்கும் கூறத்தான் போகின்றோம். தொடர்ந்து விழுந்துறீங்கள் www.tamarayfm.com ஊடாக. ஆமாம், வந்து சிம்மராசி நேரே உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு உங்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதரி வகையில் உதவிகள் கிடைக்கும். ஆமாம், உங்களோட மூத்த சகோதரர்கள் கூட இன்றைக்கு நீங்கள் கதைச்சிங்கன்னா அவங்களோட உதவியால் கொஞ்சம் நன்மை கூட பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நகை எதுவும் வேண்ட போனீங்கன்னா அது வந்து உயர்ந்த விலையாத்தான் இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் கூட வாங்கவே, தாயாரின் உடல் நலம் கூட சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கூட கிட்ட போகுது. திறமைகள் வெளிப்படினால். ஆமாம், பார்த்தீங்கன்னா சிம்மராசி நல்ல பலன்கள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆமாம், சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கு இனிய பலன்களை அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக இருக்கின்றது. எதை தொட்டாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் அவர்களுக்கு இனியதாகத்தான் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவர்கள் எந்த வேலை செய்தாலும் இன்றைய நாளில் அவர்களுக்கு தூக்கிவிடக்கூடிய நாளாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் இன்றைய நாளில் அவர்களை விட்டு போகக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆமாம், வந்து அவங்க வந்து வேலை செய்யும் இடத்துல நீங்கள் வந்து இன்றைக்கு கட்டாயமாக சென்று விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய திறமைகள் கூட இன்றைக்கு வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட பலன்கள் வந்திருக்கு. அதே போல உங்களுக்கு நல்ல பலனாக அமைய நாங்கள் இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம்னா, கன்னிராசினை அழகான ஒரு ராசி தான். அது கன்னிராசினருக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்ற பார்ப்போம்னா, பணப்பழக்கம் அதிகரிக்கும், உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாம், வழக்கில் திருப்பம் ஏற்படுமாமா. ஆனால் நீங்கள் வந்து வழக்குகள் வந்து இருந்திருந்தால் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருப்தத்தை தான் இன்றைக்கு கொடுக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் சிறப்பாக அமையும், அரசால் அனுகூலம் உண்டு, வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள், உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கூட கிடைக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்கும். ஆமாம், நல்ல ராசிக்கு நல்ல பலன்கள் அமைந்திருக்கு. அது மட்டும் எல்லா ராசிக்கும் எல்லா நல்ல பலன் தான் இன்றைக்கு அமைந்திருக்கு. பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து அவங்க எந்த ஒரு விடயத்தை தொட்டா கூட அது வந்து உயர்வு தான் கிடைக்க போகுது. ஆமாம், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் அவர்களுக்கு நினைத்தது மட்டுமல்ல தூக்கிவிடக்கூடிய நாளாக தான் இன்றைய கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது தானே ஈஸ்வரி. இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பாடலை தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த அருமையோட இசை ஒரு தெரியுமா? என் கதவுகளுக்கு என்று வைப்பேன்
அப்படி உள்ள என்னதான் இருக்கு? தெரியும் பவரே பேய பார்த்தா ஓடிரே முறுக்கு மீச swag 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 சொந்த சிஎம் back 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 party on the track 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 shake that shake that shake that இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் வாழ்க்கை என்பது ஒரு பேஸ்கெட் பால் தூக்கி போட்டா கூடையில் விழணும் ஜஸ்ட் மிஸ் ஆன பாடையில் விழணும் யாருக்கு மரணம் எப்படி வரணும் என்பதெல்லாம் அந்த யமனுக்கு தெரியும் யமனை எங்களுக்கு நல்லா தெரியும் செத்தா தாண்டா உனக்கு புரியும் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் வணக்கம் தாமரை www.tamarayfm.com ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளுக்குரிய பலன்களை பற்றி ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ராசிகளுக்குரிய பலன்கள் அந்த வரிசையில் துலாம் ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஈஸ்வரி. ஆமாம், நிச்சயமாக கூறத்தான் இருக்கின்றோம். அவங்களும் எங்களுக்கு திட்டிக் கொண்டிருப்பாங்க, எங்கட ராசி வரையிலே அப்படின்னு சொல்லி. ஆமாம், நேரே உங்களுக்கான பலன்களை நாங்கள் இன்றைக்கு கூற இருக்கின்றோம். அழகான பாடலை சென்று விட்டு தான் நாங்கள் இப்போ அடுத்த ராசிக்குள் நுழைய போகின்றோம். துலாம் ராசி நேரே உங்களுக்கான பலன்களை இன்றைக்கு பார்ப்போம்னா, குடும்பத்தின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவீர்கள். ஆடம்பர செலவுகளை கூட குறைத்து தான் சேமிக்க போறீங்க. உண்மையானவர்கள் கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் விரிப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு துலாம் ராசி நேருக்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குடும்பத்தில் அடிப்படை வசதிகள் கூட மேம்படுத்த போகுது. ஆடம்பர செலவுகளை கூட இன்னைக்கு குறைத்துங்கண்டா, அது குறைத்து சேமித்தீங்கண்டா, அது உங்களுக்கு நீண்டதொரு சந்தோஷமான ஒரு விடயத்தை தான் தரப்போகுது. ஏன்னு சொன்னால், சேமிப்புகள் கூட போகுது. ஆமண்டே நாளில் நீங்கள் சேமித்தால். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என நீங்கள் அறிய போகின்றீர்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம். ஆமாம், இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவர்களுக்குரிய எதிரிகளை, அதாவது அவர்களுக்குரிய விரோதிகளை இன்றைய கண்டறியக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவர்கள் இன்றைய நாளுக்குரிய
அதே போல் தொட்டதெல்லாம் துலங்கி அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அமைந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும். துலாம் ராசி நேர் மட்டுமில்லை, எங்களோட நேர்கள் அனைத்து ராசிக்கான நேர்களும் நல்லதாக இன்றைக்கு இருக்கணும்னு சொல்லி இறைவனின் பிரார்த்தனையோடு நாங்கள் வந்து அடுத்த ராசி நேருக்கு தான் பலன்களை பார்க்கணும்னா, அடுத்த ராசி நேர் உங்களுக்கான பலன்கள் விருட்சிய நேருக்கான பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். ஆமாம், கட்டாயமாக உங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்க போகின்றார்களோ அவரை வந்து நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு சந்திக்க போகிறீங்க. பழைய கடன்கள் தீர்க்க முயற்சி செய்வீர்கள். ஏதும் பழைய கடன்கள் இந்த உடனே இன்றைக்கு அதை முடிக்க போகிறீங்க. முதலாவது சந்தோஷமாக இருங்க. சகோதரர் கூட உங்களுக்கு உதவ போகிறார்கள். மட்டுமில்லாமல் தாயாருக்கு மருத்துவ செலவு கூட வந்து போகும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கூட கிட்ட போகுதான். உழைப்பால் உயரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்றைக்கு உங்களுக்கு ராசி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. ஆமா, இன்றைய நாள் அவர்களுக்கு உழைப்பால் தூக்கி விடக்கூடிய நாளாக இருக்கின்றது. உழைக்கும் கைகளே நாளைய வெற்றி கை என்று கூட இருக்கின்றது. பழமொழி கூட இருக்கின்றது. உழைப்பால் வென்றவர்கள் கணக்கு பேர் இருக்கின்றார்கள். சாதனை படித்தவர்களும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற நோய் நொடிகள் சிலதாக வந்து போக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் கூட அவர்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய தோழர்கள் ஆதரவை வழங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தூக்கி விட்டு கொண்டிருப்பார்கள். இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் என்று எங்களுடைய தாமரை வானொலியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம் நஜிமா. அடுத்ததாக வந்து தனுசு ராசி நேருக்கான பலன்களை பார்ப்போம்னா, துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனின் அதிக அக்கறை காட்டுவார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கூட கிடைக்க போகுதாம். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக வெற்றி கூட பெறப்போவதனால் தனுசு ராசியை பார்ப்போம்னா, இன்றைக்கு வந்து துணிச்சல் கூட போகுது இல்லையா? துணிச்சல் கூடுதலாக இருந்தால் தான் அவர்கள் சாதனைகளை தொடங்கி சாதிப்பார்கள். சாதனைகளுக்குரிய நாளாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் தூக்கிவிடக்கூடிய நாளாகத்தான் இருக்கின்றது அவர்களுக்குரியது. அவர்களுடைய தூக்கிவிடக்கூடிய நாளாக இருக்கின்ற அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாகத்தான் ஈஸ்வரி இருக்கிறது. அது சரி. அதே போலதான் இன்றைக்கு வந்து அவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி கூட கை கூட போதும். அதே போல நீங்க எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தந்து நீங்க இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தாமரையப்பம் ஊடாக நாங்கள் உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு சென்று விட்டு நாங்கள் டாஸுக்குள் நுழையலாம். நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளலாம். 10:16. பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். உன் புன்னகை எனும் சாவியால், உன் புன்னகை எனும் சாவியால் என் காதல் திறந்து கொண்டேன். அச்சச்சோ புன்னகை, ஆழ்த்தின்னும் புன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு